கதவை தாளிட்டு இருக்கின்றது. அண்ணியாரே அண்ணியாரே கதறுகின்றேன், தங்கத்தாய் திறக்கவில்லையே. என் மக்கள் எல்லாம் பசியோடு வந்திருக்கின்றன. கைலாய வாசா, உனக்கு கண் கிடையாது. இத்தனை 7 காலம் தூரம் தாண்டி வந்து என் பிள்ளைகள் பசித்தீர கதவடைத்து இருக்கின்றாரே அண்ணி. நதிகுடைய ஜடாதரா கதவினை தாத்திரவே அருள் புரிவை சொக்கநாதா. நான் பத்தினி என்பது உண்மையானா? என் பத்தா ஒருவர் என்பது உண்மையானா? நான் உத்தமி என்பது உண்மையானா? என் அண்ணியிட்ட இந்த தங்க கதவை அழித்தானா?
எடுத்தார் என்று தேடிய உதைக்க வேண்டாம். ஆகிரம் மாங்காவில் ஒரு அழுகி போன மாங்காவிற்கு பஞ்சமா? இங்க கொட்டி கிடக்கும் தேங்காய் வெளியே மக்கள் எடுக்க ஒரு அழுகிய தேங்காவிற்கு பஞ்சமா? வாய மூடு மூடு யா மூடு அழுகி அப்படியே கழிக்கிறது கோப்பலையா யாரே தொடுது யாதி கொஞ்சமா வாங்கிவாங்க பாதி எடுத்து போல யாதி பாதி எதுக்கு வந்த ஏன் வந்த உனக்கு வைக்க வந்த சூடு சொல்லுங்க குத்தி இல்ல யாதி மாறி அதுக்கு அந்த சக்கரத்தை நானா இருந்தா நான் தூக்கு வாங்கி போயிட்டு போறேன் சக்கரத்தை சாவடி ஜோடா முண்டை சாவு ஏண்டா ஏன் அப்படியே மனப்பாட என்ன பாட்டு வச்சிருக்க நான் எதுக்கு சாவேன் இந்த சக்கரத்தை போய் சாப்பிடுறேன் மாறி வந்து சாந்தி சங்கமாய் அது பாடு போச்சியா நாட பத்து பாடு போச்சு மாடு போச்சு அம்மா அந்த விழுந்து வரைய ஏன் ஒரு குட்டை இல்ல கொலை இல்ல காவா இல்ல கிணறு இல்ல ஒண்ணா தள்ளிட்டு வந்திருந்தா கூட சக்காத்தியா என்ன நீ எவரி வாய் தரணுவா இருக்கிற காட்டை சக்காத்தி அறுதி வச்சுக்க. ஹே பிரபு காட்டி தலை வழியில எப்படி கொலை இருக்குது ஒண்ணா தள்ளிட்டு வந்தா கூட செத்து தொலைஞ்சிருக்கும் சக்காத்தி நீ அங்கே சாவடிதான் வந்த சக்காத்து சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை இவன்
இந்த பொண்ணு கோச்சம்மா நான் ஒரு மூத்திர கோல் அடிக்கிட்டேன். என் மக்களுக்காக வலித்து விடுங்கள், எனக்காக மக்கள் வலித்து விடுங்கள். அந்நிய மக்கள் பசியோடு வந்திருக்கின்ற ஒருவேளை தண்ணி நாச்சி கூட நீ எடுத்து விட்டு ஓடி போயிருந்தது. போனா பொண்ணு சோறுக்கு ஆச்சுக்கிட்டு என்ன செஞ்சு போறாங்க. ஏய், ஏன்டா பொண்ணு அரிசி? எதுக்கு பொண்ணு அரிசி? ஏய், நாளை வேணாலும் ஏன்டா அப்படி தர வந்தியா? ஏன் அந்த தண்ணி வரேன்? நான் மருமகன் வரேன். ஒண்ணு வச்சுக்கல அந்த அரிசியை இவருக்கு நாய்க்கு பறிச்சுடுறேன். அதையும் ஏய், பாடுச்சு. போனா போது ஏண்டா பாக்குறியா சக்காத்திங்க ஊரு தேடி வந்தா தண்ணி ஊத்தினாலும் கேட்பாளுவா. இப்பவே அந்த சக்காத்தி வாங்க நிக்க முடியல. போறதுக்கு என்ன கேட்பாலும் தெரியாது. ஏய், 7 வருஷத்துக்கு முன்ன அரைச்ச மாவு அலமால இருக்குது. பறி போட்டு அண்ணாலே கைய குடிச்சு அண்ணாலே அது மண்ணு தம்பி ஆகி போட்டு பறி போட்டால்னா பதுக்கு குறையும், கைய போட்டால்னா குந்தி குறையும். குந்தி குறையும். அந்த வெள்ளால அப்படி அள்ளி சட்டியில போடுறோம். என் சக்காத்தி நக்கிட்டு போறாளோ இல்ல குடிச்சிட்டு போறாளோ இல்ல கொட்டிட்டு வரா போறாளோ எனக்கு தெரியும். ஏய், ஏண்டா வினோத்து ஏமா காலையாமா தேவடா வயல போல விடுறீங்க. வாடி வாடி தேவடா முண்டை மேல வாடி. அவதான் தேவடியான்னு தெரிஞ்சா வாயில என் போல விடுறீங்க. மேல வாடி தேவடா முண்டா. ஏண்டா பையா விரல் அள்ளி போட சொல்லுது அம்மா. பசங்க எவ்வளவு பேஜ் ஆயிட்டு போகுது, அதிகமாயிட்டு அளவோட அள்ளி போடு, விரல் அள்ளி போட சொல்லுது.